ஹலோ கைஸ், வெல்கம் டு Point Academy. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசியுடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு $72,600 வந்து எங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த ஜோனுக்கு தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ இந்த ஜோன் இது என்ன ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு இது ஒரு எஃப்இஜி கேப். அப்போ இந்த எஃப்இஜி கேப்பில் எங்களுக்கு வந்து நாங்கள் மார்க் பண்ணிக்கிற ஜோன் வந்து இந்த ஜோன் தான். இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது. அது ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ டெய்லி சார்ட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு டெய்லி சார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு இது வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ப்ரீவியஸாக எங்களுக்கு இங்கே மட்டும் தான் மார்க்கெட் வந்து நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பம்ப். இப்போ எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே வந்து ரிஜெக்ஷன், அதுக்கு பின்னாடி இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இங்கேயும் ரிஜெக்ஷன். அது பின்னாடி இது பிரேக் அவுட் பண்ணப்பட்டு இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு மெசிவான ஒரு பம்ப் ஒன்று எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போயும் அதே ஜோனுக்கு தான் மார்க்கெட் வந்து டேப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போயும் எக்ஸாக்ட்லி சேம் ஜோனுக்கு தான் மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க. சரியா, அந்த ஜோனில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஜோனில் வந்து எங்களுக்கு வீக்லி ஒரு எஃப்இஜி இருக்குது. அந்த எஃப்இஜி வந்து இப்போ ஃபில் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ எங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. அது ஏன்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் பாருங்கள், எங்களுக்கு இந்த பிளேஸில் இந்த ஹையில் வந்து ஒரு டொஜி கேண்டில் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. இந்த டொஜி கேண்டில் வந்து இன்றைக்கு கன்ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நாளைக்கு வந்து அதோடைய லோவை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாகவும் இது ஒரு மேனிப்புலேஷன் ஃபேஸாகவும் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாகவும் மார்க்கெட்டில் வந்து ஆக்டாக ஸ்டார்ட் ஆகும். சரியா, இப்படியே நாங்கள் வீக்லி சார்ட்டில் ஆர்எஸ்ஐ எனபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஆர்எஸ்ஐ பாருங்கள், ஆர்எஸ்ஐ வந்து இந்த எல்லோ கலர் லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. சரியா, $79,137 $86,161 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து எங்களுக்கு இங்கே இந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன்ஃபால் ஆகி கிட்டத்தட்ட மார்க்கெட் நல்லாவே டவுன்ஃபால் ஆகி கிட்டத்தட்ட எங்களுக்கு $52,000 வரைக்கும் பிடிசி வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக இருக்கும். சரியா, நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னால் ப்ரீவியஸாக வந்து எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள் இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு பயங்கரமாக மேலே மூவ் ஆகி எங்களுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வந்திருப்பாங்க. அதே மாதிரி இதுதான். சரியா, அப்போ எங்களுக்கு மார்க்கெட் வந்து அந்த பிளேஸில் தான் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் இங்கே எப்படியே இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து இப்போ வந்து எங்களுடைய ஃபஸ்ட் எஃப்இஜி கேப் எங்கே இருக்குது, இந்த எஃப்இஜி கேப். சரியா, இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட் எஃப்இஜி கேப். அப்போ இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க்கெட் இங்கே இருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. இங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. இந்த ரிஜெக்ஷன் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் திருப்பி கீழே வந்து இந்த லைனில் இந்த 30 இருக்குது தானே, இந்த 30 லைனில் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா, அப்போ எங்களுக்கு இங்கேருந்து ஷார்ட்டாக சிம்பிளாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் முதலாவதாக எங்களுக்கு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே மூவ் ஆகும். அப்படி கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுடைய முதல் டார்கெட்டாக இது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் முதல் டார்கெட்டாக எங்களுக்கு இன்றைக்கு டேவுடைய க்ளோஸை வச்சு எங்களுக்கு இந்த எஃப்இஜி அப்போ வந்து முதல் டார்கெட்டாக இருக்கலாம். கிட்டத்தட்ட $71,706 $69,391 வரைக்கும் எங்களுக்கு எடுக்கலாம். சரியா, அதே மாதிரி தான் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் பிடிசியை வந்து எங்களுக்கு இந்த ஒரு லைன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். $62,666 $62,660 வந்து எங்களுக்கு பிடிசி வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. எங்களுக்கு முதல் டார்கெட்டாக இது வைக்கலாம், ரெண்டாவது டார்கெட்டாக இது வைக்கலாம். அப்படியே சப்போஸ் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் மார்க்கெட்டில் எங்களுக்கு முதல் டார்கெட்டாக எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் வைக்கலாம். முதல் டார்கெட்டாக இந்த ஜோன் $79,137 $86,161 வரைக்கும் வைக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபைனலாக மார்க்கெட்டில் வந்து இந்த லைன் வரைக்குமே எங்களுக்கு வந்து வைக்கலாம். $97,575 வரைக்கும் வைக்கலாம். பட் அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து குறவு தான். மார்க்கெட் வந்து இங்கே இருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ப்ரீவியஸாக நடந்திருக்கிறதும் இதே தான். அப்போ எங்களுக்கு வந்து
எஸ்டர்டே நடந்தது வந்து மார்க்கெட்டில் ஒரு பம்ப் இல்லை, அது வந்து ஒரு மேனிப்புலேஷன். இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஃபேஸில் மார்க்கெட் கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ எங்களுக்கு இன்றையும் நாளைக்கும் இந்த 2 டேஸ்லையும் எங்களுக்கு வந்து கேண்டில் க்ளோஸை வச்சு எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எதுக்கு ஹைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வெரி ஹையாக இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.